அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு அக்டோபர் 26ஆம் தேதிக்கான நடப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் செய்தியாக பாருங்கள். தனியார் பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற முடிவு. இதுக்கு முன்னாடி இந்த மசோதா கொண்டு வரதா பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப பெற போகிறாங்க. உயர்கல்வியை பொறுத்தவரை தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. இந்த தனியார் பல்கலைக்கழக சட்டம் பார்த்திங்கன்னா 2019 பிரிவு 4 படி தனியார் பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கு குறைந்தபட்சமாக 100 ஏக்கர் நிலம் இருக்கணும். இந்த சட்டத்திட்டத்தின் மூலிமா பார்த்திங்கன்னா மாநகராட்சிக்கு 25 ஏக்கரும், நகராட்சிக்கு அல்லது பேரூராட்சிக்கு 35 ஏக்கரும், பிற பகுதியில் 50 ஏக்கர் இருந்தால் போதும் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தை நிறுவ முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நிறைய குளறுபடிகள் இருக்கிறதால இந்த சட்டத்தை திரும்ப பெறுறாங்க. அடுத்தான் நலம் காக்கும் ஸ்டாலின். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பார்த்திங்கன்னா 2/8/2025 தான் முதல்வர் தொடங்கி வச்சிருப்பார் சென்னையில். இதையடுத்து வாரந்தோறும் சனிக்கிழமையில் 38 மாவட்டத்துலேயும் முகாம் நடக்கும். எதுக்காகனா மக்கள் அவங்களுடைய பிரச்சனைக்காக இலவசமாக இந்த இடத்த மருத்துவ உடல் பரிசோதனை பண்ணிக்கலாம். மருத்துவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்டுக்கலாம். அதுக்காக தான் அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் கொண்டு வந்திருப்பாங்க. முதல்வனுடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 1.47 கோடி குடும்பம் பயன்பெற்று வருகிறது. இந்த முதலுடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் பார்த்திங்கன்னா 2009 2011 பேர் மாற்றிருப்பாங்க. அடுத்தா பிரதமருடைய தன்தானிய கிரிஷ் திட்டம். குறைஞ்ச விவசாய உற்பத்தி உள்ள இடத்த தேர்வு செஞ்சு அந்த இடத்துல பருப்பு வகை, எண்ணெய் வகை, அதாவது வேளாண்மை அதிகரிக்கிறான திட்டம் தான் இந்த பிரதம மந்திரியுடைய தன்தானிய கிரிஷ் திட்டம். ஜூலை 16 2025 கொண்டு வந்திருப்பாங்க. இதன் மூலிமா ஒரு 100 வேளாண் மாவட்டத்தை உருவாக்குவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆத்மநிர்பார் பாரத் மிஷன். அதன்படி பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெற்ற ஒரு நாட்டாக உருவாக்கணும் அப்படின்றதுக்காக மிஷன் ஆத்மநிர்பார் இன்ப்ளஸ் அப்படின்ற திட்டத்தை இந்திய அரசு கொண்டு வந்திருக்கோம். இது 2 திட்டமும் தான் இப்போ மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்திட்டு வர திட்டம். அடுத்தா விஞ்ஞான் ரத்னா விருது. மறைந்த வானியலியலாளர் ஜெயந்த் நார்லிகா தேர்வு. இந்தியாவில் அறிவியல் துறையில் உயரிய விருதாக விஞ்ஞான் ரத்னா 2025 விருதுக்கு மறைந்த வானியற்பியல் விஞ்ஞானி ஜெயந்த் நார்லிகா தேர்வு செஞ்சப்பட்டிருக்காங்க. பிரபஞ்சனுடைய தோற்றம் தொடர்பான பெரியெடுப்புக்குட்பட்ட மறுத்து பிரிட்டன் வானியலாளர் பிரெட் ஹாயிலுடன் இணைந்து மேற்கொண்ட ஆய்வுப் பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. பிரபஞ்சம் ஒரே கணத்தில் உருவானது என்றும் பெரியெடுப்பு கோட்பாடு கூறும் நிலையில் முடிவில்லா புதிய பொருளின் உருவாக்கத்துடன் பிரபஞ்சம் எப்போதும் நிலைத்திருந்தது என்பதே இவருடைய கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் கடந்த 1938 தான் இவர் பிறந்திருக்காரு. அண்டவியல் கோட்பாட்டில் முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. ஸோ இவருக்கு தான் இப்போ விஞ்ஞான் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. இந்த விஞ்ஞான் ரத்னா விருது கடந்த 2023 நிறுவப்பட்டது. முதலாவது விருது தமிழகத்தைச் சேர்ந்த உயிரி வேதியியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர் கோவிந்தராஜன் பத்மராவுக்கு கடந்த 2024 வழங்கப்பட்டது. தற்போது இரண்டாவது விருது இந்த விஞ்ஞானி ஜெயந்த் நார்லிகருக்கு தெரிவு செஞ்சப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ விஞ்ஞான விருது 2023 நிறுவியிருக்காங்க. 2024 கோவிந்தராஜன் பத்மநாபன் கொடுத்துருக்காங்க. இப்போ 2025க்கான விருது பார்த்திங்கன்னா இந்த ஜெயந்த் நார்லிகா தெரிவு செஞ்சுருக்காங்க. ஸோ தினமணியில் முக்கியமான கனடாவில் தான். அடுத்து நம்ம இந்து தமிழுக்கு போவோம். ஜோகன்ஸ் கெப்லர் கணிதவியலாளர், அறிவியல் புரட்சியில் முக்கியமான ஒருவர். இவர் ஒரு வானியலாளராகவும் திகழ்ந்தார். 1600களின் தொடக்கத்தில் சூரியன் மற்றும் கோள்கள் இயக்கத்துக்கான 3 விதிகளை வெளியிட்டவர் ஆவார். அப்போ ஜோகன்ஸ் கெப்லர் தான் கணிதவியலாளர். அவர் சூரியன் மற்றும் கோள்கள் இயக்கத்துக்கான 3 விதியை விட்டிருப்பாங்க. அதாவது கெப்லர் விதின்னு சொல்லுவோம் நம்ம. சென்னை மெரினாவில் 1977 தற்போது கலங்கரை விளக்கம் திறக்கப்பட்டது. கடந்த 1994 பாதுகாப்பு கருதி கலங்கரை விளக்கத்தில் ஏறி பார்க்கும் மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. 2013 சீரமைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டது. அப்போது சென்னை மெரினாவில் இருக்க கலங்கரை விளக்கம் 1997 நிறுவப்பட்டது. சரிங்களா. சென்னை கடற்கரையொட்டி அமெரிக்கர்களால் 1842 கட்டப்பட்ட ஐஸ் ஹவுஸ் கட்டிடம் பனிக்கட்டிகளை சேமிக்கும் இடமாக பயன்படுத்தப்பட்டது. பின்னர் 1897 விவேகானந்தர் இங்கு தங்கியதன் நினைவாக விவேகானந்தர் இல்லமாக மாற்றப்பட்டது. அப்போது சென்னை ஐஸ் ஹவுஸ் எப்போ கட்டப்பட்டதுன்னா 1842 அங்கே விவேகானந்தர் தங்கியிருப்பார். அதனால் விவேகானந்தர் இல்லமாக மாற்றிருப்பார். சென்னை எழும்பூர் அரசினர் கண் மருத்துவமனை 1819 டாக்டர் ராபர்ட் ரிச்சர்ட்சன் என்பவரால் தொடங்கப்பட்டது. அப்போ சென்னை எக்மோர் ஐ ஹாஸ்பிட்டல் எப்போனா 1819. ஆசியாவிலேயே முதல் கண் வங்கி தொடங்கப்பட்டதும் ஆசியாவிலேயே முதல் கண் மாற்று அறுவை சிகிச்சை நடந்ததும் இங்கே தான். ஸோ ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கடந்த 1794 நிறுவப்பட்ட கிண்டி பொறியியல் கல்லூரி ஆசியாவில் உள்ள பழமையான தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஒன்றாகும். புகழ்பெற்ற பல ஆளுமைகளை உருவாக்கிய பெருமை இந்த கல்லூரிக்கு உண்டு. அப்போது கிண்டி பொறியியல் கல்லூரி 1794 உருவாக்கியிருக்காங்க. விக்டோரியா மகாராணியின் காப்புரிமை சாசனத்தால் 1862ஆம் ஆண்டு 3 உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. ஒன்று என்னென்னா கொல்கத்தா, மும்பை, சென்னை.
சென்னை உயர்நீதிமன்றம் ஒன்று உலகில் 2வது பெரிய நீதிமன்ற வளாகம் என்ற பெருமை இதற்கு உண்டு. அப்போ உலகில் பெருசுனா இங்கிலாந்தில் இருக்குல்ல, லண்டன், அதுதான். 2ஆம் உலகப் போரின் போது 1945 ஆகஸ்ட் 6 மற்றும் 9 தேதிகளில் ஜப்பானின் ஹிரோஷிமா, நாகசாகி நகரங்கள் மீது அமெரிக்கா வீசிய அணுகுண்டால் பல்லாயிரக்கணக்கானோர் உடனடியாக உயிரிழந்திருப்பாங்க. இங்கே தான் ஃபேட் மேன், லிட்டில் பாய் அப்படின்ற 2 அணுகுண்டு வீசியிருப்பாங்க. ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்தை மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இந்த மாதத்தை பிங்க் மாதம் என்றும் அழைக்கிறார்கள். நம்ம முன்னாடியே பார்த்தோம். அடுத்த, மார்பக புற்றுநோய் வந்தால் மார்பை அகற்றிவிட வேண்டும் என்பதில்லை. சிலருக்கு கட்டியை மட்டும் நீக்குவதன் மூலம் அது உடலின் பிற பாகங்களுக்கு பரவாமல் தடுக்க முடியும். ஆமாம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். புற்றுநோய் ஒரு இடத்த வந்துருச்சுன்னா அந்த இடத்த மட்டும் நம்ம சரி பண்ணால் போதும். ஏன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிறது. அடுத்ததாக, ஆடவருக்கான ஒரு நாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர் 1975 தான் அறிமுகமானது. ஆனால் 1973 மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்கிவிட்டது. என்றாலும் 1978 தொடரில் இருந்து தான் இந்தியா மகளிர் அணி அதில் பங்கேற்று வருகிறது. எப்படின்னா 1978 தான் பங்கேற்கிறாங்க. இந்திய ஆடவர் அணி 2 முறை உலகக்கோப்பை வென்றுவிட்டாலும் அந்த வாய்ப்பு மகளிர் அணிக்கு எட்டாக்கனியாகவே இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்திய ஆடவர் அணி பார்த்தீங்கன்னா 2 டைம் கப் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் உமன்ஸ் யாரும் வாங்கலை. ஸோ 75 ஆண்களுக்கு தொடங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி 73 பெண்களுக்கு தொடங்கியிருக்காங்க. ஆனால் 78 தான் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 18 30 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் மாதம் ஒரு முறையாவது மார்பக சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மார்பக சுய பரிசோதனையுடன் தேவை ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு சென்று முறையான பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ மார்பக புற்றுநோய் அதிகமாக வருது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினத்துக்கான தினமணி மற்றும் ஹிந்து தமிழ் முக்கியமான கண்டென்ட்டு. சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.